ஓம் நமச்சிவாயா. சனி பிரதோஷம் நம்ம நம்ம கோயிலில் எப்போவுமே இந்த அன்னதானம் போடுவோம். இது 20வது வருஷமாக இந்த அன்னதானத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கோவில்லையே தான் நம்ம சமைப்போம். காய்கறிகள் வாங்கிட்டு இந்த வேலைகள் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 10 நாளாக நம்ம செய்யணும். 10 நாளாக செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் இந்த வேலையை கரெக்டாக முடிக்க முடியும். அப்படி ஆரம்பிக்கப்பட்ட இந்த சனி பிரதோஷம் இப்பொழுது 20 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. இந்த 20 வருஷமாக எங்களோட கஷ்டங்கள், எங்களோட பிரச்சனைகள் எல்லாமே இருந்தாலும் கூட எந்த விதமான குவாலிட்டியில் குறைய இருக்கக்கூடாது. அதனால தான் நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக, ரொம்பவும் தத்ரூபமாக எப்படி செஞ்சால் இது நல்லா இருக்கும். ஏன்னா வர்றது பக்தர்கள் எல்லோரும் சாப்பிட்ணும், வயிறார சாப்பிட்ணும், பொதுமக்கள் சாப்பிட்ணும், இல்லை எந்த குறையும் வந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக இது 20 வருஷமாக நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி பொருளாக தான் நம்ம வாங்கி பண்ணுவோம். ஏன்னா மக்கள் சாப்பிட்றது அதில் எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்றதை நம்ம திரும்ப சொல்கிறது. ஏன்னா சிவனால் தான் இந்த நம்மளால் செய்ய முடியுது. அவன் அருள் இல்லாமல் இதை நம்மளால் செய்யவே முடியாது. நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பாட்டு கூட நாங்கள் வாட்டர் பாட்டில், காரணம் தண்ணி பற்ற மாட்டேங்குதுன்றதுனால சரி இந்த வாட்டி நம்ம வாட்டர் பாட்டிலாக வாங்கி வச்சுருவோம் அப்படின்னு தான் வாட்டர் பாட்டிலாக கிட்டத்தட்ட ஒரு 700 பேருக்கு நம்ம இந்த அன்னதானத்தை போட்டோம். இந்த அன்னதானம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிது. முதல்ல ஒரு 100 பேருக்கு, அப்புறம் ஒரு 200, 500, இன்றைக்கி 700 பேர் வரைக்கும் இந்த அன்னதானம் போயிட்டுருக்கு. இந்த அன்னதானம் எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் சனி பிரதோஷத்தை நிறுத்துறதே கிடையாது. அது மழை பெஞ்சாலும் சரி, வெயில் காய்ஞ்சாலும் சரி, அது என்ன நடந்தாலும் சரி, நம்ம இந்த அன்னதானத்தை நிறுத்துறத ஒருபோதும் நிறுத்த மாட்டோம். ஏன்னா இதை நம்பி நூற்றுக்கணக்கான மக்கள் கோயிலுக்கு வருவாங்க. இந்த சாப்பாடு சாப்பிடணுங்கிறதுக்காகவே வருவாங்க. பல ஊர்கள்லேருந்து. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தா இந்த கோயில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பாலாவுக்கன்ற ஊரில் பாலாம்பிகை சமேத பாலகண்டீஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயிலுக்கு சாதா பிரதோஷத்துக்கு கூட்டம் வரலனாலும் சனி பிரதோஷத்துக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கும். இந்த கோயிலில் நிற்க கூட இடம் இருக்காது, அவ்வளோ கூட்டங்கள் இருக்கும். ஏன்னா வயிறார சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிறதான் நமக்கு அதுதான் முக்கியம். வயிறார சாப்பிட்ணும், நம்மளை மனசார வாழ்த்தணும். இந்த ஒரே ஒரு குறிக்கோளுக்காக தான் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்ருக்கோம். இது காலையில் 8 மணிக்கு நம்ம சமைக்க ஆரம்பித்தா நம்ம முடிகிறது கிட்டத்தட்ட ஒரு 5-5:30 மணிக்கு தான் இதை சமைச்சு முடிப்போம். ஏன்னா சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர், வத்தக்குழம்பு, கூட்டு, பொரியல், அப்பளம், வடை, பாயாசம், இப்படி எல்லா விதமான பொருட்கள் போட்டு தான் நம்ம இது இப்போ சமைச்சு கரெக்டாக மணி ஒரு 5 மணிக்கு சமைச்சு ஒன்று இறக்கி. ஏன்னா 6 மணிக்கு நம்ம 4 மணிக்கு பிரதோஷம் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் அவங்க வர்றதுக்குள்ளே சாமி முடிக்கிறதுக்குள்ளே இது எல்லாரும் நம்ம கரெக்டாக அது நம்ம கரெக்டாக கரெக்டாக 6 மணிக்கு பிரதோஷம் முடிஞ்ச உடனே நம்ம இந்த வேலையை அன்னதானத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். இது இரவு முழுக்க தொடர்ந்து நடக்கும். இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம இதுக்காக நம்ம செலவு. இது சிவபெருமான் அருள் இருந்தாலும் அவன் அருள் இருக்கிறதுனால தான் என்னால் இது 20 வருஷமாக எந்த விட தடங்கள் இல்லாமல் நடக்க முடியும். தொடர்ந்து இது நம்ம செஞ்சுட்டு विनायकिने नमः, शशिशेखराय नमः,
वामदेवाय नमः मृदुभाक्षये नमः गवर्दिने नमः नीललोहिताय नमः अंबिकानाथाय नमः गंगाधराय नमः कडालाक्षाय नमः स्थूलवाणये नमः मृगवाणये नमः मृत्युंजयाय नमः रुद्राय नमः वसुपतये नमः भीमाय नमः सरस्वस्ताय नमः श्री बालगंडीश्वराय नमो नमः शिवधने वरिष्ठं ज्ञानकल्याणमूर्तिं वन्दे पार्वती परमेश्वरौ योपां पुष्पं वेद पुष्पवान् प्रजावान् पशिमान् भवति चन्द्रमापा अपां पुष्पं पुष्पवान् प्रजावान् पशिमान् भवति एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति न कर्मणां प्रदयादनेन अमृतत्वमानसो हरिनागं विगिदम्बिकायां श्री बालगंडीश्वराय नमः वेदोक्तमंत्र पुष्पाणि समर्पयामि बालगंडीश्वराय नमः पंचमुख दीपं दर्शयामि ब्रह्मणाधिपति ब्रह्मा शिव में இப்போ நம்ம பிரதோஷம் முடிஞ்சிருச்சு. பிரதோஷம் முடிஞ்சு கரெக்டாக ஒரு 6:30க்கு இந்த அன்னதானத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த அன்னதானம் முடியறதுக்கு நைட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-10:30 ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல க்ளீன் பண்ணி அந்த பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகிறது மணி 11 ஆகிடும். ஏன்னா இது வந்து 10 நாள் நம்ம இதுக்காக கடினமாக உழைப்பு போட்டுருக்கோம். நீங்கள் பார்க்கலாம் இவ்வளோ நூற்றுக்கணக்கான மக்கள் உட்காந்து சாப்பிட்றத நீங்கள் பார்க்கலாம். வாட்டர் பாட்டிலோடு தான் தலைவாழையில் போட்டு தான் நம்ம சோறு போட்டோம். ஏன்னா சாப்பிட்றது நல்லபடியாக நல்ல திருப்தியாக போட்டோம். அதுதான் நமக்கு ஒரு பந்திக்கு பார்த்திங்கன்னா 130 பேர் உட்கார அளவுக்கு நம்ம இதை பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 பந்தி வரைக்கும் ஓடும். அவ்வளோதான் நம்மளாலையும் முடியும். ஏன்னா நமக்கும் பல பிரச்சனைகள் இருக்குது, பண பிரச்சனை இதெல்லாம் இருக்குது. இது ஒரு பிரதோஷம் அங்கே அன்னதானம் பண்ணோன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000-60,000 ரூபா செலவாகும். இதையும் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இந்த அன்னதானம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த கமெண்டில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்கள். அதையும் நம்ம அடுத்த வர சனிப்பிரதோஷம் அன்னதானம் அதையும் சேர்த்து பண்ணுவோம். ஏன்னா 4 பேர் சொல்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு செய்கிறது தான் இது நல்லது. ஏன்னா நானே தான் இப்படி தான் செய்யணும்னு நம்ம செய்யக்கூடாது. இதை நம்மளால் முடிந்த வரைக்கும் இதில் மக்களோட விருப்பத்தையும் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் செய்யணும்னு தான் இதனோட எல்லா புகழும் சிவபெருமானை மட்டுமே சேர்ப்போம்.